உங்கள் சத்யாவில் கோடை கொண்டாட்டம் ஆரம்பிச்சாச்சு. 5 ஸ்டார் ஏசி வாங்கினால் எல்இடி டிவி இலவசம். எக்கச்சக்கமான குலு குலு ஏசி ஆஃபர். ஸ்போர்ட்ஸ் விகடன் நியூஸுக்கு வணக்கம். இது சத்யா பிரசன்ட் ஸ்போர்ட்ஸ் விகடன்ஸ் த பவுண்டரி லைன் ஷோ வித் முத்து. ஜிடி விசஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. ஜிடி ஒரு கம்ஃபர்டபுளான வின். வழக்கம் போல அவங்களோட டாப் 3 சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. சாய் சோசன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு, பட்லர் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. பவுலிங்கில் பிரசித் கிருஷ்ணா ஒரு மேட்ச் வின்னிங் ஸ்பெல் போட்டு கொடுத்தாரு. ஜிடி கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஜிடி இந்த மேட்ச் எப்படிலாம் வின் பண்ணாங்க, அவங்களோட சக்ஸஸ் சீக்ரெட்டாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசலாம். அதேமாதிரி இன்னைக்கு சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபி மேட்சும் இருக்கு. இந்த மேட்ச்ல என்னென்ன விஷயங்கள் எதிர்பார்க்கலாம்? சிஎஸ்கே கடைசி சீசன் முடிய போகுது. ஒரு சில வெற்றிகளை பட்டு சின்னதா ஒரு கம்பேக் கொடுப்பாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம முத்துக்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் முத்து ப்ரோ. வணக்கம் ஸ்ரீராம். மேட்சை பாத்தீங்களா? குஜராத் ஒரு கன்வின்சிங்கான வின். அகெயின் திரும்பியும் பயங்கரமா வின் பண்ணி இருக்கிறாங்க. லாஸ்டா கொஞ்சம் சறுக்குனாங்க லாஸ்ட் மேட்ச்ல, பட் இந்த திரும்ப ஒரு கம்பேக் கொடுத்துட்டாங்க. ஒரு கம்ப்ளீட் டீமா வின் பண்ணிருக்காங்க. ஆமா, அதாவது லாஸ்ட் மேட்ச் நீங்க சறுக்குனாங்கன்னு சொல்றது வந்து அப்சல்யூட்லி கரெக்ட். பட் தென் அது வந்து ஒரு 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 நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம் நடந்துச்சு. ஒரு 14 வயசு பையன் வந்து இவங்களை அடின்னு அடிப்பான்றது யாருமே நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க, அவங்களுமே நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அவுட் ஆஃப் சிலபஸ்ல நடந்துச்சு. ஸோ இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த மேட்சை மறப்போம், நம்ம போலிங்கை மறந்துடுவோம், பேட்டிங்ல அந்த மேட்ச்ல என்னெல்லாம் கரெக்டா பண்ணோமோ அதை இந்த மேட்ச்லயும் கரெக்டா பண்ணுவோம்னு அவங்களோட பேட்டிங் ஒரு மாதிரி செட் பண்ணி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் போலிங். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசியிருக்கிறோம். டாப் 3 தான் அவங்களோட பெரிய பலமே. அந்த டாப் 3 தாண்டினாங்கன்னா மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் பெரிய இன்னிங்ஸ் ஆடுற பிளேயர்ஸ் கிடையாது, வந்து பினிஷ் பண்ணி கொடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ அந்த மேட்ச் ஆன் மேட்ச் பார்த்தோம்னா டாப் 3 வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு ரெக்கார்ட் கூட பார்த்தோம், டாப் 3ல எல்லா மேட்ச்லயும் ஏதோ ஒருத்தராவது வந்து 50 அடிச்சிருக்கிறாங்க. ஸோ பயங்கரமான ஒரு ஒரு ரெக்கார்டு. வேற எந்த டீம்லயுமே இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டு இருக்குமான்னு தெரியல. மேட்ச் ஆன் மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்காங்க. எக்ஸாக்ட்லி. அதாவது இன்ஃபேக்ட் வந்து அந்த 3 பேரை நீங்க நம்பர்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு 50, பட் 3 பேர்ல அட்லீஸ்ட் 2 பேர் மேட்ச் ஆன் மேட்ச் வந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் விளையாடுறாங்க, அதாவது டீப்பா எடுத்துட்டு போறாங்க மேட்ச். ஸோ அது வந்து டீமுக்கு மிகப்பெரிய பலமா அமையுது. இன்ஃபேக்ட் நான் வந்து இப்போ அன்னைக்கு டிசி மேட்சை பத்தி பேசுறப்ப கூட கேஎல் ராகுல் நம்பர் 4 வரணும் அப்படின்னு அவங்க டிசைட் பண்றாங்க. ஏன்னா மிடில் ஆர்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன், உங்களோட பெஸ்ட் பிளேயர்ஸ் மேலேயே போட்டுருங்களேன். அப்படிதான் T20ல நீங்க விளையாட முடியும். உங்களோட பெஸ்ட் பிளேயர்ஸ்க்கு அதிக நம்பர் ஆஃப் பால்ஸ் கிடைக்கணும்ன்ற தியரியை இந்த டீம் நம்புது. அதுதான் 3 பேரையும் அவுட் ஆக்கிட்டா அப்புறம் என்னன்னு யோசிக்கிறாங்க. பட் நம்ம ஒரு 11-12 மேட்சா பார்த்துட்டோம், அவுட் ஆக மாட்டேங்கிறாங்க 3 பேர்ல 2 பேர் சீக்கிரம். அப்புறம் என்ன பண்ண முடியும்? இந்த சீசன் இவங்க ஒர்க் அவுட் ஆகுறாங்க. இன்னும் இந்த மற்ற டீம்ஸ் வந்து கிராக் பண்ணலையே இவங்களோட கோடை என்னன்னு. ஏன்னா இவங்க வந்து லோ ரிஸ்க் கிரிக்கெட் விளையாடுறாங்க. அதாவது நீங்க பவர் பிளேல கூட இவங்க ஆடுற ஆட்டத்தை பாருங்களேன். இப்ப இவங்க வந்து தூக்கி அடிக்கிறாங்கன்னா இந்த சென்ஸ் எங்க தூக்கி அடிக்கணுமோ அங்கதான் தூக்கி அடிக்கணும். சும்மா வா சுத்தலான்ற மாதிரி அவங்க அடிக்கிறது இல்ல. இப்ப அபிஷேக் சர்மாவோ டிராவிஸ் ஹெட்டோ அவங்க நிறைய சிக்ஸர்ஸ் அடிச்ச பிளேயர், பட் இவங்க பவுண்டரிஸ்ல டீல் பண்ற பிளேயர்ஸ். சோ இதுல வந்து ரிஸ்க் எலிமெண்ட் கொஞ்சம் கம்மி, பட் ஈக்குவலி எஃபெக்டிவா இருக்காங்க அண்ட் பயங்கரமா ஓடுவாங்க. அதாவது விராட் கோலின்ற ஒருத்தரோட டெம்ப்ளேட்டை இவங்க ஒரு 2-3 பேர் பயன்படுத்துறாங்க. நிறைய பேர் அவங்கள பத்தி பாராட்டுறப்பவும் இதான் சொல்றாங்க, பவர் ஹிட்டிங் பெருசா இல்ல, சுமன் கில்டையும் சரி சாய் சோசன்டையும் சரி அந்த டைமிங் வச்சுதான் ஆடுறாங்க. கிளாசிக்கான கிளாஸான ஷாட்ஸ் தான் வந்து ஆடுறாங்க. ஸோ அது இந்த T20க்கு வந்து அவங்களுக்கு பெரிய பலனையுமே கொடுக்குது. இப்படி கான்ட்ராஸ்டா இருக்குல்ல, நம்ம அதிகம் பாக்குறோம் T20ல இன்னோவேட்டிவா நிறைய ஷாட்ஸ் ஆடணும் அப்படின்னு பாக்குறோம், நிறைய பிளேயர்ஸ் அதை பண்றதையும் பாக்குறோம், 6 ஹிட்டர்ஸ் நிறைய பேர் பாக்குறோம். பட் அது இல்லாமயே T20 வந்து வின் பண்ண முடியும்னு இவங்க காமிக்கிறாங்களோ. எக்ஸாக்ட்லி. அதாவது ஒரு 200 அடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது இவங்களுக்கு கிளியரா செட், அவங்களோட டீமுக்கு என்ன உதவும் அப்படின்ற புரிஞ்சுக்கிட்டு இந்த டீம் விளையாடுறாங்க. என்ன கிளாரிட்டினா, இப்ப போன மேட்ச் வந்து 214 அடிச்சு தோத்தாங்க அகேன்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ். பட் ஸ்டில் எங்களுக்கு அந்த டோட்டல் போதும், எங்க போலர்ஸ்க்கு ஒரு ஆஃப் டே, அவங்களுக்கு ஒரு நல்ல டே அமைஞ்சா இந்த மேட்ச் ஜெயிச்சிருவாங்க. ஸோ அந்த 200 நம்ம மறுபடியும் கொடுப்போன்ற ஒரு இதோட விளையாடுறாங்க. இவங்களால வேற பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆட முடியுமானா சந்தேகம் தான். இந்த டீமால 250 260 அடிக்க முடியுமானா சந்தேகம் தான். அதுக்கு வேற மாதிரி விளையாடி ஆகணும். பட் ஸ்டில் அவங்களோட லிமிடேஷன்ஸ் தான் அவங்களோட ஸ்ட்ரென்த், ஆர் அவங்களோட ஸ்ட்ரென்த் தான் அவங்கள வந்து முன்னாடி எடுத்துட்டு போகுது. செம கிரிக்கெட் விளையாடுறாங்க ஸ்ரீராம், எஃபெக்டிவா விளையாடுறாங்க. நீங்க இன்னோவேட்டிவ்னு சொல்றப்போ சாய் சுதர்ஷன் பிஹைண்ட் த விக்கெட் அடிக்கிற ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் இந்த சீசன் தான் முன்னாடி எடுத்துட்டு வந்திருக்காரு. அந்த பேடல் ஷாட் எல்லாம் முன்னாடி அவ்வளவா பார்க்க மாட்டோம். இந்த சீசன் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா ரொம்ப தைரியமா விளையாடுறாரு அந்த ஷாட். சாய் சோசன் பத்தி பேசணும். ஏன்னா நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது. ஐபிஎல் வந்து அவர் டக் அவுட்டே ஆனதில்லை. அவர் ஆடின இன்னிங்ஸ்கள்ல பார்த்தோன்னா எந்த மேட்ச்லயுமே வந்து டக் அவுட்டே ஆனதில்லை. ஆடுற ஒவ்வொரு மேட்ச்லயும் ஏதோ ஒரு இம்பாக்ட கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கிறாரு, கன்சிஸ்டன்டா ஆடிக்கிட்டே இருக்கிறாரு. ஆஃப் செஞ்சுரி அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கு, ஆஃப் செஞ்சுரி இல்லைனாலும் 30-40 வந்துகிட்டே இருக்கு. ஆமா, இன்ஃபேக்ட் அவர் வந்து ஐ திங்க் சிங்கிள் டிஜிட்ல அவுட் ஆனது ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு 2-3 தடவை தான் ஆயிருப்பாரு, இஃப் ஐம் நாட் ராங்.
ஸோ டபுள் டிஜிட் வந்துருவார், ஒரு மினிமம் கேரண்டி பிளேயர் அவர்லாம். ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல ஒர்க் எத்திக்ஸ், டீம்ல ஒரு கிளாரிட்டி ஆஃப் ரோல் கொடுத்துருக்காங்க. இன்னொரு நல்ல விஷயம், போன வருஷம் இவங்க 2 பேரும் ஓபன் பண்ணாங்க, பட் ஸ்டில் ஒரு சொதப்பல் சீசன் அமைஞ்சிச்சு குஜராத்துக்கு. பட்லர்ன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஓபனர் உள்ள வராரு, ஆக்ஷன்ல எடுத்துட்டாங்க அவரை ஓபன். அண்ட் பட்லருக்கு எல்லா சக்சஸும் ஓப்பனிங்ல தான் கிடைச்சிருக்கு ஐபிஎல்ல. அவரை ஓபன் பண்ண வைக்காம எங்களோட ஓப்பனிங் ஆர்டர் 2 இந்தியன்ஸை நாங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், நீங்க கீழே வாங்கன்னு ஒரு மெசேஜ் கொடுத்தாங்கல்ல. அதை பட்லரும் ஒத்துக்கிட்டு அந்த டீமுக்காக விளையாடுறது, அந்த ஓப்பனிங் காம்பினேஷன் உடைக்காததும் ஒரு பெரிய தம்ஸ் அப் தான் அந்த டீமுக்கு. அண்ட் சாய் சுதர்சனை சொல்லுங்க, இங்கிலாந்துக்கு பரப்பாரா மாட்டாரா? ஏன்னா எல்லாரும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரவி சாஸ்திரிவா சொல்றாரு என்னன்னா 3 ஃபார்மேட்டுக்குமான பிளேயரா தான் நான் சாய் சுதர்சனை பாக்குறேன். அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா வரப்போற இங்கிலாந்து சீரீஸ்க்கு வெளியே இருந்து ஒரு பிளேயர் நம்ம ரேடார்ல இல்லாத ஒரு பிளேயர் எடுத்துட்டு வரணும்னா சாய் சுதர்சனை தான் நம்ம எடுத்துட்டு வரணும். அவர் கவுண்டி ஆடின எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு, நல்லா இருப்பாரு டீமுக்கு அப்படின்னு சொல்றாரு. இருப்பாரா இங்கிலாந்து சீரீஸ்? இருப்பாருன்னு நினைக்கிறேன் ஸ்ரீராம், இருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்ப ரவி சாஸ்திரி சொல்றாருன்னா உள்ள என்ன நடக்குதுன்னு அவர் தெரியாம சொல்ல மாட்டாரு. எனக்கும் ஒரு சில தகவல்கள் வருது, முன்னாடியே அவர் இருந்திருக்கணும். அவரோட அந்த பெரிய சர்ஜரி இருந்துச்சு போன வருஷம், அந்த ஹர்னியா ஆபரேஷன் இருந்துச்சுல. இன்ஃபேக்ட் நடுவுல ஆஸ்திரேலியா டூர் கூட அவரை கன்சிடர் பண்ணாங்க, பட் அந்த ஆபரேஷன்னால அவரால் போக முடியாத ஒரு கட்டாயம் இருந்துச்சு. பார்டர் கவாஸ்கர் டிராஃபிக்கு முன்னாடியுமே இந்தியா போய் ஆடினாங்கல்ல, அதுல கூட. ஆமா. சோ ஆஸ்திரேலியா டூர்லயும் அந்த ஏ டூர்லயும் நல்லா பண்ணாரு. அவர் ஸ்குவாட்ல இருந்திருக்க வேண்டியது, அட்லீஸ்ட் ஒரு ரீப்ளேஸ்மெண்டா அந்த மாதிரி ஒரு ரிசர்வ்ஸ்ல இருந்திருக்க வேண்டியது. அன்பார்ச்சுனேட்லி அந்த சர்ஜரினால வெளியே வந்தாரு. பட் ஐ திங்க் டெஸ்ட் டெபியூ ரொம்ப அருகாமையில் இருக்கு அவருக்கு. நல்லா பண்ணக்கூடியவர் தான். ஏன்னா சும்மா இருக்கிற டைம்ல ஒரு மேட்சஸ் இல்லாதப்போ கவுண்டியில போய் ஆடி அங்கேயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அங்கேயும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு வராருல, அந்த ஹங்கர் இருக்கு அவர்கிட்ட. சும்மா எல்லாம் இருக்க மாட்டார் ஸ்ரீராம், அவர் சும்மா இருந்தா பிராக்டிஸ் பண்ணுவார் ஸ்ரீராம், அவர் அந்த மாதிரி பிளேயர். பட் அகைன் இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன், ஐ எம் நாட் அ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் ஐபிஎல் ஃபார்ம் வச்சு நீங்க டெஸ்ட் டீம் எடுக்கிறதுக்கு நான் ஒரு ஃபேனே கிடையாது. பட் எதனால நான் சாய் சுதர்ஷன் சொல்றேன்னா, முன்னாடியே நேஷனல் டீம் ரேடார்ல டெஸ்ட் ஃபார்மேட்ல இருந்திருக்காருன்ற ஒரே ரீசனால தான் நான் சொல்றேனே தவிர அவரோட இதுக்கு என்ன, நம்ம பார்டர் கவாஸ்கர் டிராஃபிக் முன்னாடி பிராக்டிஸ் பண்ணப்போ பார்த்துட்டோம். அவர் T20 கான்சன்ட்ரேட் பண்ண போறாருன்னா கவுண்டியில போய் ஆட வேண்டிய தேவை அவருக்கு பெருசா எதுவுமே இல்ல. ஆனா அங்க போய் ஆடுறாரு, எங்கெல்லாம் சான்சஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் போய் தன்னை ப்ரூவ் பண்ணிக்கிறாரு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிறாரு. அப்படிங்கிறப்போ வெறுமனே ஐபிஎல் வச்சு மட்டுமே எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியாது. அதை தாண்டியுமே நிறைய விஷயங்கள் அவரை சுத்தி இருக்கு. அதனால சீக்கிரமே ஒரு நல்ல செய்தி வரும், சீக்கிரமே டீம் அனௌன்ஸ் பண்ணல அவரோட பேர் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். பாப்போம் என்ன நடக்குன்னு. அப்புறம் பவுலிங் பேட்டிங் பத்தி நிறைய விஷயம். பவுலிங் பிரசித் கிருஷ்ணா இந்த வாட்டி சர்ப்ரைசிங்கா பயங்கர ஃபார்ம்ல இருக்கிறாரு, விக்கெட்ஸா எடுத்து தள்ளிக்கிட்டே இருக்கிறாரு. லீடிங் விக்கெட் டேக்கர் அவர் தான். எப்படி பெர்ஃபார்ம் பண்றாருன்னா, நான் எடுத்து பார்த்தேன் ரெக்கார்ட்ஸ், 10 மேட்ச் ஆட்டார்ல 19 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. அந்த மிடில் அண்ட் டெத்ல தான் அவரை அதிகமா யூஸ் பண்றாங்க. பவர் பிளேல 1 ஓவர் கொடுக்குறாங்க அதிகபட்சம், அவ்வளவுதான், அதுக்கு மேல கொடுக்கறதே கிடையாது. மிடில் அண்ட் டெத்ல தான் கொடுக்குறாங்க. அதுல ஏதோ ட்ரிக் பண்றாரு, திடீர்னு ஸ்லோயர் ஒன்ஸா போடுறாரு, திடீர்னு யார்கரா இறக்க பாக்குறாரு, அதை சரியா பண்ணிட்டு போயிடுறாருல. அவரை பத்தி சொல்லுங்க. பெரிய சர்ப்ரைஸ், நேத்து மேட்ச மாத்தினதுமே அவர் தான். ஹெட் நல்லா ஆடி இருந்தாரு, ஹெட்டோட விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அப்புறம் கிளாசன், அபிஷேக் சர்மான்னு சொல்லிட்டு பெரிய விக்கெட்ஸ் எல்லாமே அவர் தான் எடுத்து கொடுத்தாரு. அதனாலதான் மேட்ச் வின் பண்ணவும் முடிஞ்சது ஜிடியால. அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஸ்ரீராம் அவரோட ஹைட்ல இருந்து கிடைக்குதுல்ல, அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அவருக்கு பெரிய உதவியா இருக்கு. அண்ட் அவரை நீங்க சொல்ற யூசேஜ் ரொம்ப ரொம்ப கரெக்ட். ஆஷிஷ் நேரா அண்ட் சுப்மன் கில் எல்லாருமே ரொம்ப நல்லா யூஸ் பண்றாங்க அவரை. அதாவது பவர் பிளே கஷ்டமான ஓவர்ஸ், அங்க என்னதான் பண்ணாலும் மிடில் ஓவர்ஸ்ல இவரோட அந்த மிடில் ஓவர்ஸ்ல இப்ப பவர் பிளே சரியாம இல்லைன்னா ஆர் 200க்கு மேல சேஸ் பண்ணணும்னா இன்வேரியபிளி எல்லா போரையும் நீங்க அடிச்சுதான் ஆகணும். ஓவருக்கு ஒரு 4 வரலைன்னா நீங்க வீக்கா ஃபீல் பண்ணுவீங்க ஒரு டீமா. சோ இவர் அந்த டைம்ல அவரோட எக்ஸ்ட்ரா பவுன்ஸ்னால பேட்டர்ஸ ஒரு மாதிரி இது பண்றாரு. அண்ட் ஃபுல் ஃபிட்னஸ்ல இருக்காரு. லாஸ்ட் 2-3 இயர்ஸ் ஐபிஎல் அவர் ஃபிட்டாவே இல்லையே. ராஜஸ்தானுக்குலாம் ஒரு சீசன் அவர் சைன் பண்ணி விளையாடவே இல்லை. சோ இப்ப ஃபிட்டா இருக்காருன்றது தெரியுது. அண்ட் நீங்க சொல்ற மாதிரி இங்கிலாந்துக்கு அவரோட இதுவும் டிக்கெட்டும் ஐ திங்க் கன்ஃபார்ம். நேத்து ஹர்ஷாபுலே மேட்ச் முடிச்சு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் கேட்டாரு, ரெட் பால் எதிர்பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவருமே அந்த ரேடார்ல இருக்க வாய்ப்புகள் இருக்கு இங்கிலாந்து சீரீஸ்க்கு. பார்க்கலாம். குஜராத் டீம்ல இருக்கு. ஏன்னா இங்கிலாந்து மாதிரி கண்டிஷன்ஸ் இந்த டால் ஃபாஸ்ட் போலர்ஸ் எப்பவுமே நல்லா பண்ணுவாங்க. இந்தியால இருந்து இஷாந்த் சர்மாவோட இங்கிலாந்து ரெக்கார்ட் பிரமாதமா இருக்கும். சோ இவர் அந்த மோல்டு தான் வர்றாரு. இன்ஃபேக்ட் இஷாந்த் சர்மாவை ரிட்டையர் பண்ணதே பிரசித் கிருஷ்ணா ரெடி ஆயிட்டாருன்னு நினைப்புலதான். அதுக்கப்புறம் பாவம் இவருக்கு இன்ஜுரி வந்துருச்சு. குஜராத் ஃபுல் ஃபார்ம்ல போயிட்டு இருக்கிறாங்க. யார் அவங்கள தடுத்து நிறுத்த போறாங்கன்னு தெரியல. மும்பை வேற வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு மாதிரி பிளே ஆஃப் ரேஸ் பயங்கரமா போயிட்டு இருக்குது. சன்ரைசர்ஸ், ராஜஸ்தான், சிஎஸ்கே 3 டீம்ஸும் வெளியே போயிட்டாங்க. மிச்ச 7 டீம் தான் சண்டை போட போறாங்க. 7 டீம்ஸுமே நல்ல டீம்ஸாவும் தர்றாங்க. இதுல கேகேஆர் மட்டும் தான் கொஞ்சம் குரூப்ல டூப்பா தர்றாங்க. மத்த 6 டீம்ஸும்
எல்எஸ்ஜி சரி வச்சுக்கோங்க, உங்க விருப்பம். எல்எஸ்ஜியும் குரூப்ல டூப்பா தெரியுறாங்கன்றேன். வச்சுக்கோங்க. அதான் எல்எஸ்ஜி அண்ட் கேகேஆர் தூக்கிட்டு பார்த்தோன்னா டெல்லி பஞ்சாப் பெரிய மோதல் இருக்கும் போல. 2 டீம் உள்ள வருவாங்களான்னா டவுட்டா இருக்கு. 2ல யார் வர போறாங்க அப்படிங்கிறது டவுட்டா இருக்கு. சோ என்னன்னு தெரியல, பார்க்கலாம். அப்படி அங்கதான் நீங்க சொன்னீங்கல்ல கீழே இருக்கிற டீம் தோத்துட்டாங்கன்னு, அவங்களோட ரோல் வருது. எங்கேயாவது யாரோட குட்டையாவது குழப்பினாங்கன்னா அப்ப இன்னும் சுவாரஸ்யமாகும். போன மேட்ச் வந்து ஆல்மோஸ்ட் வந்து குட்டை குழப்புற நிலைமையில இருந்தாங்க சிஎஸ்கே அகைன்ஸ்ட் பஞ்சாப். பட் பஞ்சாப் ஜெயிச்சிட்டாங்க. சறுக்கி இருந்தாங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, டெல்லி பயங்கர சந்தோஷமா இருந்திருப்பாங்க. ஆமாங்க, ஒரு 20 ரன் கூட அடிச்சிருந்தா என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் அந்த மேட்ச். சரி அன்னைக்கு விட்டாங்க, இன்னைக்காச்சும் குழப்புவாங்களா, ஏதாச்சும் பண்ணுவாங்களா பெங்களூர்ல போய். சிஎஸ்கே vs ஆர்சிபி சொல்லுங்க. லாஸ்ட் தடவை ரணகலமா நடந்து முடிஞ்ச மேட்ச். இந்த வாட்டி பெருசா அந்த அளவுக்கு எல்லாம் ரணகலம் இருக்காது. ஆர்சிபி தான் நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாங்க. சொல்லுங்க என்ன நடக்கும். அதேதான் நடக்கும்னு நினைக்கிறேன் ஸ்ரீராம்னா. ஏன்னா சிஎஸ்கே ஒரு டீமா ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன் மோட்ல இருக்காங்க. சோ அந்த புதுமுகங்களை வச்சு நீங்க வந்து பெரிய ரிசல்ட்டா நீங்க எதிர்பார்க்கறது கஷ்டம். அண்ட் ஆர்சிபி செம ஃபார்ம்ல இருக்காங்க ஸ்ரீராம். பாருங்க, சிஎஸ்கேவோட சிம்பத்தி மட்டும் தான் இருக்கே தவிர, பட் ஆர்சிபி பெட்டரா விளையாடி இருக்காங்க இந்த சீசன். அன்ஸ்டாபிளா தெரியுறாங்க. இந்த ஹார்ட் மட்டும் தான் சிஎஸ்கே கூட இருக்குது. மத்ததெல்லாம் வந்து ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஆர்சிபி பக்கத்துல எல்லாமே. எனக்கு இந்த டைம்ல ஹார்ட்டுமே ஆர்சிபி பக்கம் தாங்க இருக்கு. பாவங்க அந்த டீம் இவ்வளவு வருஷமா விளையாடி இருக்காங்க, ரொம்ப அன்லக்கியா இருந்திருக்காங்க. அதான் எல்லாரும் கூடயும் தோத்துட்டீங்க, பாவம் அவங்க கூடயும் தோத்துட்டீங்கன்னா அவங்களாச்சும் பிளே ஆஃப் போய் ஏதாச்சும் வின் பண்ணணும் அப்படிங்கிறீங்க. அப்படிலாம் இல்ல ஸ்ரீராம், அவங்க பெட்டரா விளையாடுறாங்க ஸ்ரீராம். அதை வச்சுதான் நம்ம அனலைஸ் பண்ண முடியும். பாருங்க, சிஎஸ்கே இந்த மேட்ச் ஜெயிக்கணும்னா அகைன் ஒரு பயங்கர பிரில்லியன்ட் இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் வேணும். இன்ஃபேக்ட் போன மேட்ச் அதை நம்ம பார்த்தோம், சாம் கரன் பயங்கர இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அதுக்கு அப்புறமும் ஜெயிக்க முடியலையே. பட் இந்த மேட்ச் வந்து ஆமா, இந்த வன்ஷ் பேடி அதுக்கப்புறம் திடீர்னு இன்னொரு பிளேயர் வேற எடுத்துட்டு வராங்க, ட்ரையல்ஸ்ல இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். எல்லாருக்கும் சான்ஸ் கொடுங்க பாப்போம். அந்த 2020 சீசன் பார்த்தப்போ லாஸ்ட் 3 மேட்ச் வந்து வின் பண்ணிருப்பாங்க. சீசன் எவ்வளவு மோசமா போயிருந்தாலும் முடிக்கிறப்போ ரொம்ப பாசிட்டிவா முடிச்சிருப்பாங்க. ருத்ராஜ் கெய்க்வாட்னு ஒரு பிளேயர் அவங்களுக்கு புதுசா கிடைச்சிருப்பாரு ஓப்பனிங் ஸ்பாட்டுக்கு. ஸோ அதெல்லாம் ஒரு பாசிட்டிவிட்டியோட முடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டியோட இந்த வாட்டி முடிக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கிற கொஸ்டின். லாஸ்ட் ஒரு மேட்சோ 2 மேட்சோ இல்ல 3 மேட்சோ கண்டினியூஸா வின் பண்ணி அவங்களுக்கான காம்பினேஷனை வந்து கண்டுபிடிச்சிடறாங்களா அப்படிங்கிறது தான். அது நடக்குமா? 2 மேட்சோ 3 மேட்சோன்னு கேட்காதீங்க, இந்த மேட்ச் நீங்க கேளுங்க ஸ்ரீராம். காம்பினேஷன் கிடைக்கும் ஸ்ரீராம், அது போக போக தான் கிடைக்கும். அண்ட் இன்ஃபேக்ட் மினி ஆக்ஷன்ல பயங்கரமா வேலை செய்யணும். அவ்வளவு லக்ஸரி கிடையாது. மினி ஆக்ஷன் கஷ்டம். எதுக்காக நல்லா விளையாடுற பிளேயர்ஸ் மத்த டீம் விடுவாங்க. சோ அது வந்து கஷ்டம். சோ இவங்க பயங்கரமா ஸ்கவுட்டிங் டேலண்ட் ஐடென்டிபிகேஷன்ல வேலை செய்யணும். அந்த டீமே ஒத்துக்கிட்டாங்க. சோ அதனாலதான் புது பிளேயர்ஸ்க்கு ட்ரையல்ஸ் கொடுக்குறாங்க. பட் இமீடியட் ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்க முடியும். இந்த சீசன் நீங்க வந்து பெருசா ரிசல்ட் எதிர்பார்க்காது. அட்லீஸ்ட் இந்த மேட்ச் நான் எதிர்பார்க்கறது சிஎஸ்கே ஜெயிச்சா எனக்கு சந்தோஷம். பட் ஆர்சிபி ஸ்ட்ராங்கரா தெரியுறாங்க. ப்ரெடிக்ஷன் என்னதான் சொல்லிட்டீங்க, இருந்தாலும் கேட்போம் சம்பிரதாயத்துக்காக. நான் சொல்றேன் ஆர்சிபி தான். ஆர்சிபி. சரி பாக்கலாம். நான் வந்து எளியூர் நீங்க என்ன சொல்றீங்க? அடி வாங்குற நீங்க என்ன சொல்றீங்க? சிஎஸ் எப்படி சிஎஸ்கே ஜெயிப்பா? ஒரு சினாரியோ சொல்லுங்களேன். ஒரு சூப்பர்மேன் இன்னிங்ஸ் இருக்கு இன்னைக்கு. டெவால் பிரேவிஸ் வந்து பயங்கரமா வந்து கிரவுண்ட சுத்தி காமிக்க போறாரு எல்லாருக்கும் இன்னைக்கு. வெயிட் பண்ணி பாருங்க. அப்படிதானங்க சாம் கரன் போற மாதிரி சுத்தி காமிச்சாரு. சுத்தி காமிச்சா பவுலர்ஸ் விட்டுறாங்க அப்படிங்கிறீங்க. பவுலர்ஸ் திரும்ப சுத்தி காமிச்சிருவாங்க எல்லாரும். ஸ்ரீராம் எனக்கு அதாவது ஜெயிக்கிறது தோக்குறது ஒரு ஹாபிட் மாதிரி. ஒரு தடவை நடந்துச்சுன்னா திரும்ப ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு தான் நடந்துச்சு. எப்படி ஜெயிக்கிறதுனே தெரியாம நின்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பையன் வந்து பயங்கரமா ஆடிட்டான், ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப அதே கதை தானே வந்துச்சு. நீங்க வந்து அது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னா, மழை எல்லாம் பெய்யுதுங்கிறாங்க. ஒரு மழை பெஞ்சு மேட்ச் போச்சுன்னா ஒரு பாயிண்ட் கிடைக்கல. அந்த ஒரு பாயிண்ட் வச்சாச்சு இன்னும் டேபிள் அந்த 9th பொசிஷனை எட்ட முடியுமா அப்படின்னு வந்து முயற்சி பண்றது. கொஞ்சம் கூட பூச்சி நாச்சமே இல்லாம இதை சொல்றீங்க பாத்தீங்களா? மழையினால ஒரு பாயிண்ட் வந்துட்டு எப்படி சொல்லும் போது உங்க முகத்துல சிரிப்பு வரல இருந்தா நானும் பாக்குறேன். நீங்க பெரிய விக்ரம் பிரபு ரசிகரா? ஒரு பாயிண்ட் எங்க இருந்து வர மாட்டேங்குது. மழையினால வந்தா நல்லது தானே. போன வாட்டி தான் மழை பெஞ்சுதான் ஓவர்ஸ் கம்மியாகி ஒரு மாதிரி மேட்ச் எல்லாம் போச்சாங்க. ஓகே ஸ்ரீராம், அப்படி சிஎஸ்கே தோத்தாங்க. ஆமா, அது கரெக்ட் தான். பாக்கலாம், வந்து மழையை பத்தி வேண்டிக்கலாம். பாக்கலாம், ஒரு பாயிண்ட் கிடைச்சதுன்னா நல்லதுதான். மழையெல்லாம் இல்ல, விளையாடு ஜெயிச்சா சந்தோஷம் தான் ஸ்ரீராம். மழையெல்லாம் நம்பி இருக்க முடியாது. ஐ திங்க் ஃபுல் மேட்ச் மழை வர அளவுக்கு அங்க மழை இல்லைன்னு நினைக்கிறேன். இது போற அளவுக்கு நடந்து ஏதாவது அதிசயம் நடக்கட்டுங்க, அப்படியாச்சும் ஏதாச்சும் நடக்கட்டுங்க. நீங்க அதையும் வந்து வானிலை அறிக்கை எல்லாம் சொல்லி கெடுத்து விட்டுறீங்க.
ஓகே ஸ்ரீராம், நீங்க தான் வானிலை அறிக்கை கொடுத்தீங்க. நன்றி நன்றி. பாப்போம். Thank you. தேங்க்யூ பார்க்கலாம். கோடையை குளுகுளுவாக்க சத்யா வழங்கும் குளுமையான ஆஃபர் 5 ஸ்டார் ஏசி வாங்கினால் எல்இடி டிவி இலவசம். 0 டவுன் பேமெண்ட் முதல் 5000 கேஷ்பேக் வரை. சத்யா வாங்க ஈஸி இஎம்ஐயில் அள்ளிட்டு போங்க.